கிளிநொச்சி உருதுரபுரம் எள்ளுக்காடு பகுதியில் காணாமற் போன 3 வயது சிறுமியுடையது என சந்தேகிக்கப்படும் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கிளிநொச்சி உருத்திரபுரம் எள்ளுக்காடு பகுதியைச் சேர்ந்த சிறுமி சந்திரகுமார் ஜெருசா. 3 வயதான இந்த சிறுமி கடந்த 21ஆம் தேதி எள்ளுக்காடு பகுதியில் காணாமற் போயிருந்தார். எள்ளுக்காடு பகுதியில் உள்ள இந்த ஓடைக்கு தமது உறவுமுறை சகோதரனுடன் சென்ற வேளையிலேயே இந்த சிறுமி காணாமல் போனதாக போலீஸ் முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை நடத்திய போதிலும் நேற்று வரை இந்த சிறுமி தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் பெற்றோர் உள்ளிட்ட பலரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பெற்று விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று இந்த சிறுமியை தேடியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் எள்ளுக்காடு பகுதியில் உள்ள வயல்வெளியிலிருந்து சிறுமியுடையது என சந்தேகிக்கப்படும் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சடலம் காணப்பட்ட இடத்தில் சிறுமி இறுதியாக அணிந்திருந்த ஆடைகள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வயலுக்கு மருந்து தெளிக்க சென்றவர்கள் சடலத்தை கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். டாக்டர் சொன்னா தங்களுக்கு கொல்லியண்ட சந்தேகமா இருக்கான், தான் கொழும்புக்கு அனுப்ப போயிருந்தோம். புதன்கிழமை பிறதானா அவங்களுக்கு முடிவு சொல்லுவோம். தங்கச்சியோ காட்டில் அவாவ எந்த காரணங்களும் நாங்க பார்க்கிறோம். கொல்லிய சந்தேகமா தான் அந்த கொல்லியண்டு தான் சொல்றேன். செத்திருந்தா அது தானா செத்திருந்தா எலும்பு கூடுதல் அப்படி விலகாது தானே. கூடுதல் எல்லாம் புறம்புறம்பா கிடந்திருக்கு. 3 சொப்பெல்லாம் கட்டி எடுத்திருக்கணும். தலையில இல்ல அந்த துண்டுகளா கிடக்காம தலையா அது என்னன்ற ஒன்றும் இல்லை. 3 சொப்பெல்லாம் கட்டியிருக்கோம். இனி அவைய பரிசோதனை மூலம் அவைய என்ன சொல்லிடுமோ அதுதான் நம்பிக்கை. பிள்ளைய எங்கட கிராமத்துக்கு இருந்து எடுத்திருந்தா காடறியோ முதலையோ பாம்போ என்னென்றாலும் கடிச்சு புள்ள மோசமா போயிட்டேன்னு நாங்க சொல்லலாம். இது 3-4 கட்டைக்கு அங்கால துளைவில தான் புள்ள இருந்தது. புள்ள நடந்து போறதுக்கு சாத்தியக்கூறில்ல. வெறும் 10 வாய்க்கால்கள் பயங்கர அங்கால பெரிய 10 பத்தியல் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. புள்ள நடந்து போறதுக்கோ இல்லாட்டிக்கு புள்ள என்னண்டு போனே எங்களுக்கு எதிரியாங்கிடக்கு கூடிய சீர்கணம் எங்களுக்கு சரியான தீர்வை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த சடலம் கையெல்லாம் புறம்புறம்பாக்களுக்கு தலை இல்லை. அதை நாங்க சந்தேகம் தான் படுறோம். ஏன்னா புள்ளைய காடறிதான் கொண்டு அடிச்சிருக்கோம்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா புள்ளைக்கு ஏதோ ஒரு சதி திட்டம்ன்றதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப நாங்க எங்களை நம்புற அளவுக்கு இயலாத ஏன்னு சொன்னா எங்களுக்கும் அது சந்தேக கூறாத்தான் இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த ஆத்தால அந்த புள்ள இவ்வளவு தூரத்துக்கு அந்த 3 வயசு புள்ள இந்த காட்டுக்குள்ளால தூரத்துக்கு என்னண்டு அந்த புள்ள போயிருக்காதானே அந்த புள்ள. எங்களுக்கு சரியான சந்தேகத்தோட சரியான வழியோட சந்தாத்தான் நாங்க அந்த பொடியை ஏற்போம். இல்லாத விட்டா நாங்க ஏற்க மாட்டோம். அவையும் பொடியையும் அவைய செய்தது போல என்னண்டான செய்யட்டும். 11 நாளா இவ்வளவு வேட்டையாடி அந்த புல்லுகளை பிரிச்சு பார்க்கல. இந்த அளவு சம்புக்குள்ள அந்த போலீசுகாரர் கூட பிரிச்சு பார்க்கல. அந்த புள்ள கிடைக்கல. இப்ப பொடியா அந்த புள்ள கிடைக்குதுன்னா அதை நாங்க பாராத இடம்டா பரவாயில்ல. எங்கட புள்ளிகள் அவ்வளவு பேரும் 11 நாளைக்கு அதுக்குள்ள ராவும் பகலும் கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உருத்திரபுரம் பகுதியில் வசிக்கும் 3 வயதுடைய சிறுமி காணாமற் போன சம்பவம் பதிவாகியது. அதன் பின்னர் அந்த சிறுமியை தேடி கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். ஆனால் அந்த சிறுமியை நேற்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் சிறுமி வசிக்கும் வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வயலிலிருந்து குறித்த சிறுமியினது என சந்தேகிக்கப்படும் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சடலத்திற்கு அருகிலிருந்த ஆடைகளை வைத்து சிறுமியின் தாய் மற்றும் உறவினர்கள் குறித்த சடலம் சிறுமியினுடையது என அடையாளம் காட்டியுள்ளனர்.